இந்த மாதிரி குவாலிட்டியான வாட்டர் டேங்க் ஃபேக்ட்ரியில் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குவாலிட்டியான வாட்டர் டேங்கை உங்கள் ஏரியாலே நீங்கள் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் டேங்கோட மோல்டிங்கை குறிப்பிட்ட அளவுக்கு ஹீட் பண்ணுறாங்க. அதை இந்த மாதிரி சுற்றிலும் அடைக்கப்பட்டிருக்க ஒரு அரைக்கில் வச்சு தான் வெப்பப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மோல்டு தேவையான அளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த மோல்டை வெளியில் எடுத்துருவாங்க. இப்போ சூடாக வெளியே எடுக்கப்பட்ட அந்த மோல்டுக்குள்ள வாட்டர் டேங்கோட ஃபர்ஸ்ட் லேயருக்கு தேவையான மெட்டீரியலை உள்ளே போடுறாங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணி சுத்த விடுறதுனால உள்ளே போட்டிருக்க மெட்டீரியல் உருகி உள்பக்கமாக ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வெளியில் எடுத்துட்டு ரெண்டாவது லேயருக்கு தேவையான மெட்டீரியலை உள்ள போடுவாங்க. இப்போ நீங்கள் அதை பார்த்தாலே தெரியும் அந்த மெட்டீரியல் கருப்பு கலரில் இருக்குது. இப்போ மறுபடியும் இதை நல்லா சுத்த விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணுவாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூணாவது லேயருக்கு தேவையான மெட்டீரியலை மறுபடியும் உள்ள போடுவாங்க. இப்படி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் இதை ஹீட் பண்ணுவாங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதை வெளியில் எடுத்துட்டு அடுத்து ஒரு 30 நிமிஷம் ஃபேன் மூலமாக வர்ற காற்றை வச்சு இதோட வெப்பத்தை குறைப்பாங்க. இப்படி தான் ஓசன் நிறுவனம் தயாரிக்கிற குவாலிட்டியான வாட்டர் டேங்க் உருவாகுது. அதுவும் எந்த கம்பெனியும் தயாரிக்காத புது வகையான வாட்டர் டேங்க் ஓசன் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்குது. எந்த கம்பெனியும் தயாரிக்காத புது வகையான வாட்டர் டேங்கை நம்ம ஓசன் கம்பெனி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் மொத்தம் 2 வகையான சிறப்பம்சங்கள் இருக்குது. அதில் முதல் சிறப்பம்சம் என்னன்னா, பொதுவாக நம்ம இந்த மாதிரி வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணணும்னா கஷ்டப்பட்டு உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணாலும் உள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி கட்டி இருக்கும். அதை நம்ம கஷ்டப்பட்டு துணி வச்சு பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. கீழே இருக்கிற இந்த ஒரு வால்வை மட்டும் நீங்கள் திறந்து விட்டாலே போதும். டேங்க்குள்ளே இருக்கிற ஒரு சொட்டு தண்ணி விடாமல் எல்லா தண்ணியும் இந்த வால்வ் வழியாக வெளியே வந்துடும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி காட்டுற நீங்களே பாருங்கள். இப்போ இந்த மூடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வலை இருக்குது. இந்த வலை எதுக்காகனா மூடிக்கும் டேங்க்கும் இடையில இருக்கிற கேப் வழியாக பூச்சிகள் எதுவும் டேங்க்குள்ளே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வலை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் உள்ளே பாருங்கள், உள்ளே இவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ நான் இந்த ஒரு வால்வை மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி எப்படி மொத்தமாக வெளியில் வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். எதனால இப்படி தண்ணி முழுமையாக வெளியே போகுதுன்னா, பொதுவாக வாட்டர் டேங்கோட அடிப்பகுதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி 1/2 இன்ச் உயரத்தில் ரவுண்டாக வாட்டர் டேங்கோட அடிப்பகுதியில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஓசன் கம்பெனி வாட்டர் டேங்கில் அந்த வளைவுகளில் சின்னதாக ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அதனால தண்ணி அதில் தங்காமல் முழுமையாக வெளியேறிடுது. அதே மாதிரி இந்த வாட்டர் டேங்கோட அடிப்பகுதியில் ஒரு ஹோல் ஒன்று கொடுத்துருக்கிறதுனால தண்ணி ரொம்பவே ஈஸியாக முழுமையாக வெளியே போயிருது. அடுத்து இந்த ஓசன் டேங்க்ல கூட ரெண்டாவது சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் தான். இந்த செட்டப் எதுக்காகனா, பொதுவாக வாட்டர் டேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக மூடியதாக இருக்கும். இதனால உள்ள இருக்கக்கூடிய வெப்பமான காற்று அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. அந்த வெப்பமான காற்று வெளியில் வர்றதுக்காகவும் வெளியில் இருக்கக்கூடிய காற்று உள்ளே போகிறதுக்காகவும் கீழே அடியில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அதை திறந்து காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அதாவது இதில் இருக்கிற இந்த 2 ஓட்டைகள் வழியாக காற்று உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரும். அதே மாதிரி மழை தண்ணி எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக மேலே அந்த மாதிரி ஒரு கவரும் மாட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டேங்க் வாங்கும்போது இந்த ஸ்டாண்டுமே கூடவே வரும். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விதத்துக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அது என்னன்னா, டேங்கை கழுவும் போது அதுலேருந்து வர கழிவு நீரை வெளியேற்றுறதுக்காக ஸ்டாண்டில் இருக்க இந்த செட்டப் பயன்படுது. அடுத்ததான் இந்த மாதிரி வாட்டர் டேங்க் வாங்கும்போது அந்த வாட்டர் டேங்கை நம்ம வீட்டில் வைக்கிறதுக்காகவே தனியாக செங்கல் வச்சு நம்ம சமமான பகுதி கட்டுவோம். இந்த ஸ்டாண்டும் இந்த வாட்டர் டேங்கோட வர்றதுனால அந்த மாதிரி தனியாக செங்கல் வச்சு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த டேங்க் செய்யும் போது இதை மொத்தம் 3 லேயராக செய்கிறத நீங்கள் வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதாவது மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லேயர் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாக் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் மூணாவது உட்பகுதியில் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலரில் ஒரு லேயர் இருக்குது. மூணாவது உட்பகுதியில் இருக்கிற இந்த ஸ்கை ப்ளூ கலர் லேயரில் பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் மெட்டீரியல் இருக்குது. அதனால உள்ள இருக்கக்கூடிய தண்ணியில் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் டெவலப் ஆகாது. அடுத்ததான் நடுவில் இருக்கிற இந்த பிளாக் கலர் லேயர் சூரியனிலிருந்து வர்ற அல்ட்ரா வயலட் ரேஸை தடுக்கும். அதனால இந்த டேங்க்ல பாசிகளும் பிடிக்காது. அதே மாதிரி இந்த டேங்கை பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் மெட்டீரியலில் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 10 வருஷம் வாரண்டியும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம இந்த டேங்க்ல பார்த்த அந்த 2 சிறப்பான விஷயங்களுக்கும் இந்த ஓசன் கம்பெனி தான் பார்த்தீங்கன்னா பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஓசன் கம்பெனி கிட்டத்தட்ட 25 வருஷம் ஃபீல்டில் இருக்காங்க. அதே மாதிரி இந்த லேப்ல இருக்கிற சில மெத்தடை பயன்படுத்தி வாட்டர் டேங்கோட குவாலிட்டி மேலும் உறுதிப்படுத்தப்படுது. இப்போ இந்த ஓசன் கம்பெனியோட வாட்டர் டேங்கை 3 மாடி உயரம் இருக்கிற இந்த பில்டிங்ல இருந்து கீழே போட்டு கிராக் ஏதாவது விழுதா, டேமேஜ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ மேலேருந்து கீழே பட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கில் எந்த இடத்துலையுமே எந்த வித கிராக்குமே இல்லை, எந்த முக்கிலையுமே எந்த கிராக்குமே உள்ளலை. அதே மாதிரி இந்த முக்கையும் பாருங்கள், சுத்தமாக உடையவே இல்லை. இப்போ என் கையில் இருக்கிற இந்த மெட்டலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ இருக்குது. இப்போ பாருங்கள், கரெக்டாக 10 அடி உயரத்துக்கு இந்த பிவிசி பைப்பை அளவாக வச்சு இந்த வெயிட்டை நம்ம நிப்பாட்டியிருக்கோம். இப்போ இந்த 10 அடி உயரத்துலேருந்து இந்த மெட்டலை விட்டு கிராக் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம்.
இப்போ நீங்களே பாருங்கள், நம்ம 10 அடி உயரத்துலேருந்து 2 கிலோ வெயிட்டை போட்டுமே சின்னதாக ஒரு பள்ளம் தான் விழுந்திருக்கே தவிர எந்தவித கிராக்குமே ஆகலை. அதே மாதிரி இந்த ஓசன் பிராண்டில் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட மாடலில் 200 லிட்டர்லேருந்து 20,000 லிட்டர் வரைக்கான வாட்டர் டேங்க் இவங்ககிட்ட இருக்குது. அதே மாதிரி பல்வேறு வகையான செப்டிக் டேங்க், இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் வைக்கிற சம்பு, அந்த சம்ப்லேயே 5000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. அதே மாதிரி செப்டிக் டேங்க்லேயே ஓசன் ப்ரோ, அடுத்ததாக பிக் பாஸ்ன்னு சொல்லப்படுற இந்த ஸ்டாண்ட் வச்ச டேங்க், அதே மாதிரி கேப்சூல் டைப் வாட்டர் டேங்கும் கிடைக்குது. அதே மாதிரி இந்த பேலட்ஸும் இவங்ககிட்ட கிடைக்குது. இந்த மாதிரி பல்வேறு வகையான குவாலிட்டியான வாட்டர் டேங்க் உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு போய் ஓசன் வாட்டர் டேங்க் வேணும்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. அப்படி ஒருவேளை ஓசன் வாட்டர் டேங்க் உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்குன்னு தெரியலனா ஸ்க்ரீனில் தெரிந்த அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஓசன் வாட்டர் டேங்க் எங்கே கிடைக்கும்னு அவங்க சொல்லிடுவாங்க.